வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா நிரந்தர அவமானத்தை சந்திக்கும் வரை தற்போதைய போர் நீடிக்கும், ஈரான் எச்சரிக்கை. ஹார்முஸ் நீரிணை ஊடாக பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்ய வேண்டும், சீனா மீண்டும் வலியுறுத்து. போர் ஆரம்பமானது முதற்கொண்டு இராணுவ சேவையில் 7 மில்லியன் ஈரானியர்கள் இணைவு. ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் போர் தொடர்பில் பிரதமர் மோடியின் தலைமையில் அவசர கூட்டம். ஈரானிய புரட்சிகர காவல்படையின் தளங்கள் இக்கணத்தில் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன, நாட்டு மக்களுக்கு ஆற்றிய முக்கிய உரையில் ட்ரம்ப். தொடர்வது விரிவான செய்திகள். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான போர் ஆரம்பமானது முதற்கொண்டு ஈரானிய இராணுவ சேவையில் 7 மில்லியன் ஈரானியர்கள் தன்னார்வ அடிப்படையில் இணைந்து கொண்டதாக அந்நாட்டு பாராளுமன்ற சபாநாயகர் முகமது பாஹிர் ஹலிஃபாக் நேற்று வியாழக்கிழமை தெரிவித்தார். தேசிய மட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட சக்தி வாய்ந்த பிரச்சாரம் ஒன்றை அடுத்து மில்லியன் கணக்கான ஈரானியர்கள் தமது நாட்டை பாதுகாக்க ஆயுதம் ஏந்துவதற்கு தாம் தயார் என பிரகடனம் செய்துள்ளதாக அவர் கூறினார். மேலும் வடகிழக்கு ஈரானில் மஷ்ஹாட் சர்வதேச விமான நிலையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பாரிய தீயும் புகைமூட்டமும் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே சமயம் ஈரான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் தொடர்பட்ட கப்பல்களுக்கு ஹார்முஸ் நீரிணையூடாக பயணம் செய்வதற்கு தாம் அனுமதி அளித்துள்ளதாக ஈரான் நேற்று மீளவும் வலியுறுத்தியுள்ளது. அதே சமயம் ஐக்கிய அரபு ராச்சியம் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளை நோக்கி நேற்று ஏவுகணைகளும் ஆளற்ற விமானங்களும் ஏவப்பட்ட நிலையில் அவை குறுக்கீடு செய்து தாக்கி அளிக்கப்பட்டன. ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் போரால் மேற்காசியாவில் பதற்றம் தொடரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று முன்தினம் இரவு பாதுகாப்புக்கான அமைச்சரவை கவுன்சில் ஆலோசனை நடத்தியது. ஈரான் போரால் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை சமாளிக்க எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானுக்கு எதிராக கடந்த பிப்ரவரி 28ஆம் தேதி போரை தொடங்கின. இந்த போரில் ஈரான் நாட்டின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்கள் உயிரிழந்தனர். டெல்லியில் பிரதமர் அதிகாரப்பூர்வ அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித் ஷா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் ஈரான் போரால் ஏற்பட்டுள்ள நெருக்கடியை சமாளிக்க எடுக்க வேண்டிய உடனடி நடவடிக்கைகள் குறித்து தீவிரமான ஆலோசனை நடத்தப்பட்டது. அதே நேரத்தில் மேற்கு ஆசியாவின் நிலைமை குறித்தும் அவர்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மேலும் அப்பகுதியில் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை விரைவில் மீட்டெடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் இரண்டு நாட்டு தலைவர்களும் வலியுறுத்தினர். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் போர்ச்சுகல் நாட்டின் வெளியுறவு அமைச்சர் பாலோ ரங்கலுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆலோசனை நடத்தினார். அப்போது மேற்காசியாவில் நடந்து வரும் மோதல் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதுவரை ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள நமது தூதரகம் 1171 இந்தியர்களை தொடர்பு கொண்டு அவர்கள் பாதுகாப்பாக இந்தியா திரும்புவதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளது. இதில் 818 இந்திய மாணவர்கள் தரைவழி எல்லை வழியாக ஈரானை விட்டு ஆர்மீனியா மற்றும் அஜர்பைஜான் வழியாக வெளியேறுவதும் அடங்கும். இவ்வாறு வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெயல்வால் தெரிவித்தார். அமெரிக்கா ஈரான் மீது இராணுவ நடவடிக்கை ஆரம்பித்து 1 மாதம் ஆகின்ற நிலையில் ஈரானின் கடற்படை முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டுவிட்டது. அவர்களின் விமானப்படை சிதைந்து கிடக்கிறது. அவர்கள் வழிநடத்திய தீவிரவாத ஆட்சியின் தலைவர்கள் பெரும்பாலானோர் இப்போது உயிருடன் இல்லை. ஈரானிய புரட்சிகர காவல்படையின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு நிலையங்கள் நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த கணத்தில் அளிக்கப்பட்டு வருகின்றன என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் போர் குறித்து நாட்டு மக்களுக்கு நேற்று முன்தினம் புதன்கிழமை இரவு ஆற்றிய முக்கியத்துவமிக்க உரையிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 2015ஆம் ஆண்டில் ஜனாதிபதி தேர்தலுக்கான எனது பிரச்சாரத்தை அறிவித்த முதல் நாளிலிருந்தே ஈரானை அணு ஆயுதத்தை வைத்திருக்க ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன் என்று உறுதியளித்தேன் என சுட்டிக்காட்டிய ட்ரம்ப், அந்த வெறித்தனமான ஆட்சி கடந்த 47 ஆண்டுகளாக அமெரிக்கா ஒழிக, இஸ்ரேல் ஒழிக என கோஷமிட்டு வருகிறது. லெபனானில் பெய்ரூட் நகரில் உள்ள கடற்படை முகாம் குண்டுவெடிப்பில் 241 அமெரிக்கர்கள் கொல்லப்பட்டதற்கு வீதியோர கண்ணிவெடி தாக்குதல்களில் நூற்றுக்கணக்கான எமது சேவை உறுப்பினர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கும் இவர்களின் பதிலாட்களே பின்னணியில் இருந்தனர். USS கோல் கப்பல் மீதான தாக்குதலிலும் அவர்களுக்கு பங்கு இருந்தது.
மேலும் கடந்த அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி இஸ்ரேலில் நடந்த கொடூரமான தாக்குதல்கள் உட்பட எண்ணற்ற கொடிய செயல்களை இவர்கள் செய்துள்ளனர். அத்தகைய கொடுமைகளை பெரும்பாலான மக்கள் இதற்கு முன் பார்த்ததே இல்லை என்று கூறியுள்ளார். ஈரானில் போராட்டம் நடத்திய தங்களது சொந்த மக்களில் 45,000 பேரை கொன்றுள்ளது. இத்தகைய தீவிரவாதிகள் அணு ஆயுதங்களை வைத்திருப்பது என்பது பொறுத்துக்கொள்ள முடியாத அச்சுறுத்தலாகும். பூமியின் மீது வன்முறையான இந்த ஆட்சி ஒரு அணுசக்தி கவசத்தின் பின்னால் மறைந்து கொண்டு தங்களது தீவிரவாதம், வற்புறுத்தல், ஆக்கிரமிப்பு மற்றும் பெரும் படுகொலைகளை தடையின்றி மேற்கொள்ள துணியும். அதை நாம் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் என அமெரிக்க ஜனாதிபதி வலியுறுத்தினார். Over the past 36 hours, the United States and its partners have launched Operation Epic Fury, one of the largest, most complex, most overwhelming military offensives the world has ever seen. Nobody's seen anything like it. We have hit hundreds of targets in Iran, including Revolutionary Guard facilities, Iranian air defense systems. Just now it was announced that we knocked out 9 ships plus their naval building, all in a matter of literally minutes. Iran's formerly supreme leader, Ayatollah Khamenei, is dead. This wretched and vile man had the blood of hundreds and even thousands of Americans on his hands and was responsible for the slaughter of countless thousands of innocent people all across many countries. Last night, all over Iran, the voices of the Iranian people could be heard cheering and celebrating in the streets when his death was announced. The entire military command is gone as well, and many of them want to surrender into saving their lives. They want immunity. They're calling by the thousands. Combat operations continue at this time in full force, and they will continue until all of our objectives are achieved. We have very strong objectives. They could have done something 2 weeks ago, but they just couldn't get there. Earlier today, CENTCOM shared the news that 3 U.S. military service members have been killed in action. As one nation, we grieve for the true American patriots who have made the ultimate sacrifice for our nation, even as we continue the righteous mission for which they gave their lives. We pray for the full recovery of the wounded and send our immense love and eternal gratitude to the families of the fallen. And sadly, there will likely be more. Before it ends, that's the way it is. Likely be more, but we'll do everything possible where that won't be the case. But America will avenge their deaths and deliver the most punishing blow to the terrorists who have waged war against basically civilization. They have waged war against civilization itself. Our resolve, and likewise that of Israel, has never been stronger. America is now again the richest, most powerful nation in the world by far. But the only reason we enjoy the quality of life that we do and the freedom and security is we have done things that others are unable to do. But it's because of warriors who are willing to lay down their lives to do battle with our enemies. And they do battle better than anybody. An Iranian regime armed with long-range missiles and nuclear weapons would be a dire threat to every American. We cannot allow a nation that raises terrorist armies to possess such weapons that would allow them to extort the world to their evil will. Not going to let it happen. We're not happening to us, and we're not going to let it happen to others. The United States has the strongest military the world has ever seen. I rebuilt our military in my first term. There's never been a military like we possess. And frankly, there's nobody even close, but we are now using that military for good. We want to have it for good purpose. We're undertaking this massive operation not merely to ensure security for our own time and place, but for our children and their children, just as our
ancestors have done for us many, many years ago. This is the duty and the burden of a free people. These actions are right and they are necessary to ensure that Americans will never have to face a radical, bloodthirsty terrorist regime armed with nuclear weapons and lots of threats. For almost 50 years, these wicked extremists have been attacking the United States while chanting the slogan, "Death to America" or "Death to Israel" or both. They are the world's #1 state sponsor of terror. We are the world's greatest and most powerful nation, so we can do something about what they do. These intolerable threats will not continue any longer. I once again urge the Revolutionary Guard, the Iranian military, police, to lay down your arms and receive full immunity or face certain death. It will be certain death. Won't be pretty. I call upon all Iranian patriots who yearn for freedom to seize this moment, to be brave, be bold, be heroic, and take back your country. America is with you. I made a promise to you, and I fulfilled that promise. The rest will be up to you, but we'll be there to help. Thank you. God bless you to our incredible warriors, and God bless the United States of America. Thank you. மத்திய கிழக்கு நிலவும் போர்ச்சூழலால் உலகளாவிய எரிசக்தி சந்தை கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் உடனடி போர் நிறுத்தம் மற்றும் ஹார்முஸ் நீரிணை ஊடாக பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்யுமாறு சீனா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர் ராஜதந்திரி காஜா கல்லாஸ் மற்றும் ஜெர்மனி வெளியுறவு அமைச்சர் ஜோஹான் வடேபுல் ஆகியோருடன் தனித்தனியாக தொலைபேசி வாயிலாக பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்கள் சர்வதேச சட்டங்களை மீறும் செயல் என்றும் அவர் பொறுப்புள்ள நாடுகள் என்ற ரீதியில் சீனாவும் ஜெர்மனியும் இந்த போரை முடிக்க ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை வழங்க வேண்டும் என வடேபுல்லிடம் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையின் போது தெரிவித்த கருத்துக்களுக்கு ஈரான் ராணுவம் கடுமையான பதிலடி கொடுத்துள்ளது. அமெரிக்கா நிரந்தர அவமானத்தை சந்திக்கும் வரை தற்போதைய போர் நீடிக்கும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரான் அரசு ஊடகமான பிரஸ் டிவியில் கதம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் வெளியிட்ட அறிக்கையில், எங்கள் ராணுவ ஆற்றல் மற்றும் எங்கள் ஆயுதங்கள் குறித்து அமெரிக்காவின் உளவு தகவல் முறைமையற்றது. எங்களின் உண்மையான ஆற்றலை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாது. எங்களின் முக்கியமான ஏவுகணை உற்பத்தி தளங்கள், நீண்ட தூர தாக்குதல் ட்ரோன்கள், நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள், மின்னணு போர் மற்றும் சிறப்பு ஆயுதங்களை நீங்கள் அழித்துவிட்டதாக எண்ண வேண்டாம். எங்களின் ஏவுகணைகள், ட்ரோன்கள் மற்றும் ஆயுத தளங்களை அடைய நீங்கள் முயற்சி செய்ய வேண்டாம். நீங்கள் தவறாகவே அதனை கணிப்பீர்கள். உங்களால் எதையும் சாதிக்க முடியாது. நீங்கள் ஏற்கனவே பெற்ற கடுமையான அழிகளின் தொடர்ச்சியாக எங்களிடமிருந்து மேலும் பேரழிவை ஏற்படுத்தும் தாக்குதல்களை எதிர்பார்க்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கதமல் அன்பியா தலைமையகம் என்பது ஈரானிய கட்டளையிடும் மிக முக்கிய அமைப்பாகும். இது ஈரான் ராணுவம் மற்றும் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை ஆகியவற்றுக்கு இடையான நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கிறது.